வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே அரசு டிவிகே அரசினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்னென்னா, இப்போ தமிழகத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் காலியாக இருக்கிறது. அது எந்த இடம்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் வகித்து வந்த பதவி. அவர் சமீபத்தில் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டதுனால மயிலத்தில் நின்று அவர் ஜெயிச்சாருங்க. அதனால் ஒரு உறுப்பினர் ஒரு பதவி தான் வகிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அதனால் தன்னுடைய எம்பி பதவியை அவர் சமீபத்தில் தான் ராஜினாமா பண்ணார். அவர் எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்கிட்டார். அப்போ அவருடைய அந்த எம்பி பதவி காலியாகி இருக்கிறதால் அந்த இடத்துக்கான ராஜ்யசபா உறுப்பினர் எம்பி தேர்வு நடைபெற இருக்கிறது. வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. இது காலியாக இருக்கிறதுனால டிவிகே அரசுக்கு இந்த எம்பி சீட்டு முழுமையாக அவங்க நினச்சாங்கன்னா முழுமையாக அந்த சீட்டை எடுத்துக்கலாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகவும் பெருந்தன்மையுடன் தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கியுள்ளாருங்க. காங்கிரஸுக்கு அந்த எம்பி சீட்டு, நியமன எம்பி சீட்டை கொடுத்துருக்குறாருங்க. இது எவ்வளோ பெரிய மனசு! பெருந்தன்மை, சரியான பெருந்தன்மைங்க. மனசு யாருக்குமே வராதுங்க. ஏன்னா தனது கட்சிக்கு முதல் எம்பி உறுப்பினராக டெல்லி ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதையும் விட்டு கொடுத்து பெருந்தன்மையுடன் தமது ஆட்சிக்கு உதவிய காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்குறாருங்க. எவ்வளோ வரவேற்கத்தக்கமான விஷயம்! இப்போ நம்ம டிவிகே கட்சி இந்த எம்பி சீட்டு பிடிச்சிருந்தாங்கன்னா முதல் எம்பி, டிவிகேவுடைய முதல் எம்பி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அது வரலாற்று நிகழ்வாக நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வை கூட நம்ம கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரு முதல்வர் அவர்கள். காங்கிரஸ் கட்சி முதல்வர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணுங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது தான் ஒரு சந்தேகங்க. ஏன்னா காங்கிரஸுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா சமீபத்தில் தான் எலெக்ஷன் அறிவிக்கும் போது 27 தொகுதி திமுக கூட்டணியில் வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டு அடுத்த லெவலில் இப்போ எலெக்ஷனில் டிவிகே ஜெயிச்சிட்டாங்க. தனிப்பெரும் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக ஜெயிச்ச உடனே டிஎம்கே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. உடனே டக்குன்னு மாறி டிவிகேக்கு வந்துட்டாங்க. டிவிகேக்கு 2 அமைச்சர் பதவியும் வாங்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒரு எம்பி சீட்டும் வாங்கிட்டாங்க. என்ன ஒரு லக்குன்னு பாருங்கள். அடிச்சாண்டா லக்கி ப்ரைஸ் மாதிரி. இப்படி ஒரு தான் இருக்கணுங்க காங்கிரஸ் கட்சிக்கு. அவர் பெருந்தன்மையாக போய் கேட்குறாங்க பாருங்கள். இது பெருந்தன்மை அவங்களே கூட விட்டு கொடுத்துருக்கலாம். இந்த காங்கிரஸ் கட்சியே கூட நீங்கள் உங்கள் பிரதிநிதியை அனுப்புங்க, டிவிகே சார்பாக பிரதிநிதி டெல்லிக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக அவங்களே கூட விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க போய் கம்பல் பண்ணி கேட்குறாங்க முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட. முதல்வர் விஜய் அவர்களும் பெருந்தன்மையாக சரி நீங்களே வச்சுக்கோங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்குறாருங்க. இப்போ இந்த எம்பி பதவியை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது தவறா சரியான வியூகமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒருவேளை டிவிகேவுடைய வியூகமாக கூட இருக்கலாம். ஏன்னா முதல்வர் பதவியில் தொடர்ந்து 5 வருஷம் இருக்கணும்னா காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை இருக்குது. அதனால் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக கூட விஜய் அவர்கள் பெருந்தன்மையுடன் விட்டு கொடுத்துருக்கலாம் என்று தோணுகிறது. இதுவும் ஒரு அரசியல் சாணக்கியம்தான். அரசியல் ஒரு ஒரு சாணக்கியத்தனம் தான் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இது எப்படி இந்த போக்கு டிவிகேக்கு ஒரு நல்லதா
நன்றாக அமையுமா அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வெளியிடுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.